கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பின் சொந்தங்களே, இதோ இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் இந்த காலை வேளையில் உங்களுக்கு அனைவருக்கும் நேஸ்ரீ இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே என் வாழ்த்தலை கூறிக்கொள்கிறேன். உங்களோடு பகிர்ந்து கொள்கிறது இந்த கண்டித்து உணர்த்துகிற நற்செய்தி. புறம்பை கையாடாதவன் தன் பிள்ளையை பயிக்கிறான் என்று அந்த வார்த்தையின்படி நாம் மீட்படைவதற்கு, சந்தோஷமாதானம் காண்பதற்கு நம்மை எச்சரித்து கண்டித்து உணர்த்துகிறார். இங்கே பாருங்கள், கலாத்தியர் எழுதின நிருபம், ஆபகுக்கு தீர்க்கதரிசியின் நிருபம் 2வது அதிகாரம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொல்லாப்பு சொல்லாது, அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. அது கேள சொல்லுதாரு. இதோ அகங்காரியாய் இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆமேன், ஆமேன். குறித்த காலத்திற்கு தீர்க்க தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. மனதிருப்பி தேவனை ஏற்றுக்கொள்கிற குறித்த காலம் தீர்க்க தரிசனமாக நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு கண்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. நம் வழிகளுக்கு முன்பாக மனதிரும்பி அருமையை ரட்சகரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற தீர்க்க தரிசனம் இன்னும் நமக்காக, நம்மளை மீட்பதற்காக, நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்வதற்காக தீர்க்க தரிசனம் நமக்கு கண்களுக்கு முன்பாக இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் என்றால் அகங்காரியாய் இருக்கிறானே, புலாங்கனாய் இருக்கிறானே, தேவனுக்கு முன்பாக அவன் இருதயம் செம்மையானதாக இல்லாமல் இருக்கிறானே, வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறானே, நன்மையை நாடுவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்காமல் அகங்காரியாய் இருக்கிறானே, என் மகனே மகளே என்று வாசற்படியிலே வந்து கதவை தட்டி கதவை திற என்று அழைத்த பின்பும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அகங்காரியாய் இருக்கிறானே, அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானதல்லாமல் இருக்கிறானே, தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அந்த தீர்க்க தரிசனத்தை மனந்திரும்பி யார் ஏற்றுக்கொள்கிறானோ அவன் விசுவாசமாக மாறி தன் ஜீவனை காத்து கொள்வதற்காக இது அந்த சுவிசேஷம் என்னும் நற்செய்தி, அந்த தீர்க்க தரிசனம் என்னும் நற்செய்தி அவனை மீட்டென்று ரட்சிப்பதற்காக இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு இரக்கமான தெய்வம், எவ்வளவு அன்பு கூர்ந்த தெய்வம் நமக்காக சுவிசேஷம் என்னும் நற்செய்தியாகிய தரிசனம், தீர்க்க தரிசனம் நம் கண்களுக்கு முன்பாக, என் மகனே மகளே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு, உங்கள் துன்மார்க்க வழிகளை விட்டு நீங்கள் என் சமூகத்தினராக வாருங்கள்.
என்று நம் அருமை ரட்சகர் நமக்குள்ளாக இருந்து அழைக்கிறார். அவர் யார்களுக்குள்ளாகவதாய் இருக்கிறார் என்றால் மனம் திரும்பி அந்த தீர்க்க தரிசனத்துக்கு நேராக தங்களை ஒப்பு கொடுத்தவர்களுக்கு அதுதான் இன்னும் தீர்க்க தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மீட்படை வேண்டும், ரட்சிப்படை வேண்டும், அழிந்து போகக்கூடாது என்பதற்காக பொறுமையோடு இரக்கம் கிருபையினால் மனஸ்தாபத்தின் ஆவியானவர் நமக்கு தரிசனத்தை நம் அருகிலே நம் கைகளிலே வைத்திருக்கிறார். அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களை பார்த்து தான் சொல்லுகிறார், அகங்காரியாய் இருக்கிறானே அவன் ஏற்றுக்கொள்ளாமல் அவன் இருதயம் அவன் வழிகள் தேவனுக்கு முன்பாக செம்மையானது அல்லாமல் அகங்காரமான வழிகளில் இருக்கிறதே அவனுடைய முடிவோ மரணம் என்று அறியாமல் அகங்காரியாக இருக்கிறானே தேவனுடைய வழிகளிலே ஏற்றுக்கொள்வதற்கு மனமில்லாமல் தன் தலைகளை தாழ்த்தாமல் உலகத்தை சார்ந்து உலகம் மனிதர்களை சார்ந்து அந்தஸ்து ஆஸ்தியை பெரிதென்று நம்பி தன் புயபலத்தை நம்பி அவன் வழிகளிலே தங்களை ஒப்பு கொடுத்த அகங்காரியாய் இருக்கிறானே அவனுடைய முடிவை மரணம் அல்லவா, அவனுடைய முடிவை அக்கினி கடல் அல்லவா. அதை சிந்தித்து அதற்குள்ளாக தன்னை ஒப்பு கொடுக்காமல் அகங்காரியாக இருக்கிறானே அவன் இருதயம் செவ்வியானதல்லாமல் உலகத்தையே நோக்கி போய் கொண்டிருக்கிறதே அவன் மனத்திரும்பி ரட்சிப்படை வேண்டும் என்பதற்காக தீர்க்க தரிசனம் இன்னும் அவனுக்காக வைத்திருக்கிறது. கிருபையின் தேவன், இரக்கத்தின் தேவன், நம்மேல் அன்போர்ந்த தேவன். அதை யார் ஏற்றுக்கொண்டார்களோ அந்த தீர்க்க தரிசனத்திற்கு யார் தங்களை ஒப்பு கொடுத்தார்களோ அவன் தேவனை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவன். அவனுக்கு அந்த சுவிசேஷம் அவனுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். யார் சர்வமுள்ள தேவன் ஆகிய ஆண்டவராக கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டானோ அவன் நீதிமான். அவருக்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி நிற்கிறானோ பயந்து நடுங்குகிறானோ அவன் நீதிமான். அந்த நீதிமான் பரிசுத்தவான்கள் பந்திலே பங்கு பெற வேண்டும் என்பதற்காக அவனுடைய அகங்காரங்களை புலாப்புகளை துன்மார்க்க காரியங்களை அதிலே மீண்டும் விழுந்துவிடாமல் இருப்பதற்காக எச்சரிப்பின் வார்த்தையாக நம் கரங்களிலே இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்கிறவர்கள் நீதிமான்கள். அவர்கள் விசுவாசத்தினால் தேவனை தரிசிப்பார்கள். பரிசுத்தவான்கள் பந்தியிலேயே பங்கு பெறுவார்கள். தங்களை பாய்க்கவான்களாக பரிசுத்தப்படுத்தி தேவனின் பாதத்திலே அமர்ந்திருப்பார்கள். அதை ஏற்றுக்கொள்ளாமல் இன்னும் நமக்காக மீட்பதற்காக நம் பாவங்கள் சாமங்களை கழுவி சுத்திகரிப்பதற்காக வார்த்தையாகிய தரிசனம் நமக்கு முன்பாக இருக்கிறது. என் அன்பு சொந்தங்களே, இதை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவன் நம்மை மீட்டு ரட்சிப்பார் என்று விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், பரிசுத்தவான்கள் பந்தியிலே நம்மளை அமர வைப்பார் என்று விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் நீதிமான்கள், அவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் சுவிசேஷத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் என்ற அருமை ரட்சகர் நம்மை பார்த்து அகங்காரியாய் இருக்காதே, உன் இருதயம் பொல்லாப்பானதாக இராதே, உன் வழிகளை நீ செவ்வைப்படுத்தி சுவிசேஷத்துக்கு நேராக உன் இருதயத்தை சாய்த்து
நீ நீதிமானாக மாறி அந்த தரிசனம் உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்வதற்காக தரிசனம் இன்னும் உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன நம்முடைய சொந்தங்களே, நம் அனைவரும் இந்த தரிசனத்துக்கு ஒப்பு கொடுப்போம், இந்த நன்மைக்கு ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய சமூகத்திலே தலைகளை தாழ்த்தி மகிழ்ந்து கழுகுறாய் நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ள வழி நடத்துவார். ஆமேன், ஆமேன்.